கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. கிரேட். நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டதுனால ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லணும், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கு 3 பேரை பார்த்து சொல்ல சொன்னேன்னா, ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் போனாலும் ஒன்று மிச்சம் இருக்கும், எங்களை பார்த்து சொல்வீங்கன்னு நம்பி சொல்லிட்டேன். பரவாயில்ல, இப்போ எங்களையும் பார்த்து சொல்லிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அதனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம். புதிதாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார மேடையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையா ஊழியக்காரனா உங்களை நான் வாழ்த்துறேன். யூ ஆர் ஸோ வேல்யூபிள். நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. தற்செயலாக உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் வரல. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிச்சதுனால, நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்கன்றதுனால நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒருவேளை புதிதாக வந்திருக்கவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை இன்று முதல் மாறும். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். நல்ல ஒரு 30 வினாடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, இன்னும் மேலமாய். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். பெத்தேல் கெத்தீட்ரல்ல இருக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே அவர் நல்லவர். கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லுங்க, அவர் நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு அற்புதர், இயேசு மகிமையானவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு வாழ வைக்கிறவர், இயேசு போஷிக்கிறவர். நல்ல அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா தேவனை உயர்த்துங்க பார்க்கலாம். அவர் துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். தடைகள் விலகுவதாக, அந்தகார கிரியைகள் கட்டப்படுவதாக, முந்தின ஆளுகைகள் இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல எல்லா உடன்படிக்கைகளை, முந்தின ஆளுகையின் உடன்படிக்கைகளை இப்போ இயேசுவின் நாமத்திலே நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த பில்டிங்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை பேசுகிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை. இயேசுவே நல்ல கரங்களை தட்டி மீண்டுமா நன்றி சொல்லிக்கிட்டே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டா. எல்லைகளின் ஆவிகள் கட்டப்படுவதா. இந்த எல்லையில ஜனத்தின் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற territorial spirits we bind in the name of Jesus. இந்த எல்லையில போராடுகிற எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் தடை செய்யாதபடி கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒரு மனதை சபையிலே பேசுகிறோம், குடும்பத்திலே பேசுகிறோம், பட்டணத்திலே பேசுகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாய் தகப்பன்மார்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க, இயேசுவே, இயேசுவே, என் ஆவி, என் ஆவி, என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் சரீரம், என் சரீரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, அப்பா, செல்லமா சொல்லணும், அப்பா, அப்பா, ஆளுகை செய்யுங்க. ஆமென், 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 ஆமென். அன்பு போதகர ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ so much. You are a great blessing and you are father for this nation. Amen. அநேக ஊழியர்களுக்கு நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறதுக்காக நான் நன்றிகளை எடுக்கிறேன். இந்த நாளில் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Jesus. கர்த்தர் பெரியவர். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். இன்றைக்கு ஒருவேளை எந்த கடினமான சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை, தலை முழுகி போகிற அளவுக்கு பிரச்சனை, அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துருந்தாலும், ஒருவரால் மாத்திரம்தான் நம்மளை விடுவிக்க முடியும். அந்த நம்பிக்கைக்குரியவர் இயேசு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை வாசிச்சவங்க யோபுவின் சரித்திர புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்களா? அவர் பட்ட கஷ்டம் இல்லாம நம்ம பட்டிருக்கோம். அதை வாசிக்க வாசிக்க நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். அவ்வளவு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை.
ஆனாலும் தன்னுடைய சரித்திர புஸ்தகத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு கூறுகிறோம். வெட்டி போட மரத்திற்காகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. வெட்டி போட்ட மரத்திற்காகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. தண்ணீரின் வாசனை பட்டுச்சுன்னா போதும், அது துளிர்க்கும் என்று யோபு சொல்லுகிறார். இன்றைக்கு சொல்ற பெத்தட்டிக்கா இருக்கு சிச்சுவேஷன்ஸ், இட் இஸ் ஓகே, தேர் இஸ் ஹோப் இன் கிரைஸ்ட். பயங்கர மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறது, எதையுமே நம்பாதீங்க, ஏசப்பா கிட்ட நம்பிக்கை உண்டு. இந்த ஹோப் சண்டேல உங்களோடு கூட இந்த நம்பிக்கையை கொண்டாடுவதற்காக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த தயவுக்காக, கிருபைக்காக, வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாங்க நன்றிகளை எடுக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, தலைக்கு மேல போயிடுச்சு சிஸ்டர், மழை போல இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், தலைக்கு மேல போனாலும் மழை போல இருந்தாலும் தகப்பனுக்கு கீழே தான் யாரு. ஆமென். அவர் நம்பிக்கை அளிக்கிறார். He is our hope. இயேசுவே என் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் நம்பிக்கை. ஆமா, புதிதா இது என்னமோ இயேசுவே இயேசுவேன்னு சொல்றாங்களே, என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களே நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், இந்த நாள் உங்க வாழ்க்கையில், oh today is day 1, but one day will come, you will understand that he is everything in your life. ஆமென். உங்க வாழ்க்கை இப்போது இந்த தருணம் மாறிக்கொண்டிருக்கிறது, அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி அந்த நம்பிக்கையை தருகிற தெய்வத்திற்கு நன்றி சொல்லி, அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. You are the hope for our lives. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, சமீலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சொல்வீங்களா? அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே. Come on church, release your worship. உம்மாலாகாதது எதுவுமில்லை. Release your El Shaddai, El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே, El Shaddai, release your grace, release your peace, release your anointing. Let the sick be healed, let the weak say I am strong. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிற கரங்களை உயர்த்தி, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். El Shaddai, one more time, El Shaddai, El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே. நீங்க பாடுங்க பார்க்கலாம் சத்தமா. Come on. Oh, அவர் El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், உம்மை உயர்த்துகிறோம். He is worthy of all praises. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒழியாது அப்படின்னு சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போகுது. அந்த வார்த்தையினாலதான் இன்றைக்கு நாங்க பிழைக்க போகிறோம்.
உங்க வார்த்தையினால தான் எங்க ஆத்துமா இன்றைக்கு உயிர் பெற போகிறது. ஒருவேளை சோர்வோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ள வந்திருப்பாங்கன்னா, இந்த நாளின் வார்த்தையோடு கூட வெளியில போகும் பொழுது புது ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்களாகப்பா. There is power in your word, Lord. There is power in your word. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் பேச போகிறார், உங்களுக்காக பேச போகிறார். யாரோ பேசுறாங்கன்னு இல்லை, we are just postmen. அவர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கிறோம். Amen. You are going to receive the word. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வார்த்தை என்பது வல்லமை நிறைந்தது. ஏன்னா வார்த்தையானவர் அதில் இருக்கிறதுனால அதில் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டு அவர் வாழ்ந்த பொழுது அவர் அநேக காரியங்களை உவமைகளாக பேசினார். உவமைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பரலோக ரகசியத்தை பூலோக கதைகள் மூலமாக நமக்கு புரியும் விதமாக கற்றுக் கொடுக்கிறது தான் உவமை. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது யோவான் என்கின்ற சுவிசேஷ புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தில் ஒரு உவமையை குறித்து பேசுகிறார். அதை குறித்தே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ரொம்ப அழகா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் வந்ததுனால எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், அதோடைய காரியங்கள் என்ன. Who is Jesus and why he came to this world and what is the blessing from Jesus that I can receive and I can manifest in this world. இதை ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரே ஒரு 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 பக்கத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாருங்க, ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை. என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், நீங்க நிச்சயமா இங்கிருந்து போகும் பொழுது சமாதானத்தோடு கூட போவீங்க. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உவமைகளினால பேசுகிற தெய்வம், கரெக்டா? ஆனா இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல உவமை அப்படின்னு சொல்லுகிறது தான் உண்மை. சொல்லுங்க, உண்மை, 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 உண்மை. கோர்ட்ல போன உடனே சாட்சியனுடைய காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய புஸ்தகத்தை, லா புஸ்தகத்தை கொண்டு வந்து வச்சு அது மேல கை வச்சு என்ன சொல்வாங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர. ஏன்னா உண்மைதான் நம்மளுக்கு வேணும். இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் பொய்களினால் நிறையப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்குது, பொய்யான காரியங்கள். ஆனா இன்றைக்கு வாட் we need today to get that hope, இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை வேணும். எத்தனை பேர் நம்பிக்கை வேணும்னு வந்திருக்கிறீங்க? How many of you really want that hope? இன்றைக்கு சொல்றேன், you need the truth. உண்மை எங்க இருக்கோ that will give you new hope. Amen. ஏன்னா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படிப்பா ஆரம்பிக்குது? ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லும் பொழுது, அது அவர் சொல்லும் பொழுது it says it is the truth. Yes, it is the plain truth. எல்லாரும் கேட்பாங்க, I don't know about இங்க தெரியல, மெய்யாலுமா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நிச்சயமாவா சொல்ற, மெய்யாவா சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? Are you speaking the truth? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு 2 முறை அழுத்தம் திருத்தமா சொல்றாருன்னா இதுதான் உண்மை. இதை தவிர வேற உண்மை வேற எதுவும் இல்லை. ஹalleluya. அதை விட 2வது பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? ஏசப்பா போய் சொல்வாரா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. கரெக்ட் தானே? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஹalleluya,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அதுல உண்மை இல்லாம இருக்கும்ட்டு? there is no doubt. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, there is no doubt. there is no doubt. டவுட்டே இல்ல. ஏன் அந்த டவுட்டே இல்லைன்னா ஜெசிமா, அவர் சொல்றாரு நான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். ஆமென். you can say Jesus நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினு சொன்னா he is full of truth and full of grace. ஆமென். அவர் கிருபை நிறைந்தவர், அவர் சத்தியம் நிறைந்தவர். ஒரே காயினுக்கு ரெண்டு பகுதி உண்டு இல்ல? two sides of the same coin ன்னு சொல்வாங்க. ஒரு சைடுல என்ன இருக்கும்? இந்த கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு, டாஸ் போடுறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். பூவா தலையா, இல்ல ஹெட் ஆர் டெய்ல்ஸ். இப்போ ஒரு காயினுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இரண்டு பரிமாணங்கள் உண்டு. ஒன்று, அவர் கிருபை நிறைந்தவர். இரண்டாவது, அவர் சத்தியம் நிறைந்தவர். இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்கெங்க இருக்கிறாரு? எங்கேயோவா? சொல்லுங்க, எனக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். இதுதாங்க நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. நம்மளை உண்டாக்கின தெய்வம் எங்க இருக்கிறார்? Where is the address of God? இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குறேனே, where is God? அவர் ரொம்ப பெரியவர் சார், அவர் எங்கேயோ இருப்பார் சார், அவரெல்லாம் கிட்டலாம் பார்க்க முடியாது சார், இந்த டைம்ல தான் பார்க்க முடியும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாதுங்க. அவர் ரொம்ப நமக்கு அருகிலே இருக்கிறவர், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு தெய்வம் உங்களுக்குள்ள வாசம் செய்ய முடியும்னா அவர் மனுஷனுக்குள்ள வாசம் செய்ய வல்லவரா இருக்கார். எப்படி வாசம் செய்யறாருன்னா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அட்ரஸ் ஆஃப் காட் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா உங்க இருதயம் தான் அட்ரஸ். அவர் எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் இப்படி கிரியை செய்வார். எப்படிங்க உங்களை மறப்பாரு? அவர் எப்படிங்க உங்களை கைவிடுவாரு? ஒரு நாளும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன மறக்கலப்பா, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன கைவிடலப்பா, நீர் என்ன கைவிடல, என் கூட இருக்கீங்கப்பா, என் கூட இருக்கிறீங்கப்பா. இதுதான் அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, உங்க ஃப்ரெண்ட் உன்னை மறந்துட்டு இருக்கலாம்ப்பா, தூரம் போகல, உங்க அப்பா அம்மா கூட உன்னை மறந்திருக்கலாம், கடுக்க எனக்காக உங்க ஓனர் உன்னை மறந்திருக்கலாம், ஆனா இயேசு உன்னை மறக்கல. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான ஆட்டு தொழுவத்தையும் அதில் உள்ள ஆடுகளையும் ஒரு மேய்ப்பனை குறித்தும் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டு தொழுவத்திற்குள் போகிற வழியை குறித்தும் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன அழகு பாருங்களேன். அவர் ஒரு ஒப்பமையாக பேசுகிறார், ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்றார். இப்போ அந்த ஆட்டு தொழுவம் மந்தை அப்படின்னு சொன்னா மனிதர்களை தான் குறிக்குது. ஆடுனா நீங்க ஆட்டுக்குட்டி இல்லை, நீங்க உங்களை தான் ஆட்டுக்குட்டியா ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மேய்ப்பனை அங்க காமிக்கிறார், அங்க ஒரு வாசல்ல காமிக்கிறார். அங்க அது எப்படிலாம் நடக்க போகுது, அது எப்படி நடத்துவாங்கன்றத ஒரு ஒப்பமையாக ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டின்னு வருதோ, எங்கெல்லாம் மந்தன் வருதோ, அங்கெல்லாம் உங்க பேரை போட்டுக்கணும். நீங்க உங்க பேரை, நான் தான் ஆட்டுக்குட்டி. எனக்கு என்னுடைய ஆஃபீஸில் டேபிள் 2 பேருக்கும் நாங்கள் போட்டப்போ என்னுடைய டேபிளுக்கு பின்னாடி டோர் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு பெரிய லோகோ போட்டு பிரம்மாண்டமாக நான் போட்டு வச்சுட்டேன். அப்போ ஜெசிமாவை கேட்டேன், உன்னுடைய டேபிளுக்கு பின்னாடி என்னப்பா நான் போடணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஜீசஸ் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை எனக்கு நீங்கள் போடணும்ப்பா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போதெல்லாம் நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கிறாங்க. சென்னை வந்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே நல்லா தெரியுது, பரவாயில்ல. ஆமாம்,
ஆண்டவர் உங்களை ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்லுங்களேன். இயேசுபாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் அவருக்கு செல்ல ஆட்டுக்குட்டி. கரெக்ட் இல்ல? எல்லாருக்குமே கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு கூட ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் என்னன்னா, the Lord is my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது ஒரு யூனிவர்சல் வசனம். அது வந்து தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம். அதுதான், அவரே நல்ல மேய்ப்பன், நீங்களும் நானும் அவருடைய ஆட்டுக்குட்டிகளா இருக்கிறோம். இந்த வசனத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். என்னன்னா, அந்த ஆட்டு தொழுவத்திற்குள்ள போவதற்கு வாசல் அப்படின்னு ஒரு வழி இருக்கு, ஆனா குறுக்கு வழிகளும் நிறைய இருக்கு. கரெக்டா? அப்ப பல வழிகளும் இருக்கு, வாசல் வழியும் இருக்கு. வாசல் வழியாய் போகிறவன் தான் மேய்ப்பன். இன்றைக்கு நாங்க சொல்லுகிறோம், உலகத்துல பல பல சாய்ஸஸ் the world can give you. பல காரியங்கள் இந்த உலகத்துல நம்ம இருக்கலாம், ஆனா நம்ம உண்மையானதை சூஸ் பண்ணும் பொழுது அந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆட்டுக்குட்டியா மாறி போவோம். பல வழிகள் இந்த உலகம் தருகிறது. இந்த வழியில போனா உனக்கு நிம்மதி கிடைக்கும், அந்த வழியில போனா உனக்கு சுகம் கிடைக்கும். இன்றைக்கு சொல்றேன், there is only one way. ஒரே ஒரு வழி உண்டு. அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஜீசஸ் இங்க தன்னை ரெண்டு காரியங்களாக ஒப்புமை பண்ணுகிறார். அதாவது ஒண்ணு, நானே வாசல். சொல்லுங்க பார்க்கலாம், நானே வாசல். ஆமா, நானே நல்ல மேய்ப்பன். ரெண்டு காரியங்களை ஒப்பனைப்படுற. அப்போ முதல்ல வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாசலுக்கு உள்ள ஏதோ இருக்கு சார். வாசலுக்கு பின்னாடி doors always have something very special inside. ஒரு கதவு இருக்குதுன்னா அந்த கதவுக்கு உள்ள ஏதோ ஒன்று இருக்கு. you are entering into some place where it has treasures. அப்படிதான் சொல்றாரு. இந்த வாசலுக்குள்ள அவர் சொல்றாரு, நான் தான் என் வாசல். இந்த வாசலுக்குள்ள இயேசுவுக்குள்ள நீ பிரவேசித்துட்டேன்னா உள்ள போவேன். சொல்லுங்க பார்க்கலாம், உள்ள போற. உள்ள போய் மேய்ச்சல் அப்படின்னா the best. எஸ், உணவு, போஷிப்பு, everything. You know, you search for everything in every places. எல்லாத்துக்காக எல்லா இடத்துலையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலை வேலை ஆரம்பித்த உடனே நம்ம செய்யற முதல் அந்த நாளின் தேடல் ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் பிள்ளை எப்படி இருப்பாளோ, என் மகன் இன்னைக்கு என்ன செய்ய போறான், என் மகனுடைய திருமணம் எப்படி நடக்கும், என்னுடைய குடும்பம் எப்படியாய் நிற்கும், கடன் பிரச்சனை, தவிப்பு, வாழ்க்கையில பல கேள்விகள். You have to take lots of decisions every day, and every decision has a consequence which you are going to face. And the consequences குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா வசனம் ரொம்ப அழகா ஆண்டவர் கத்து கொடுக்கிறாரு, நான் வாசல். ஆமென். இந்த வாசலுக்குள்ள வந்துட்டேன்னா, இந்த வாசலுக்குள்ள நீ வந்துட்டேன்னா உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை, கர்த்தர் நன்மைகளை அந்த வாசலுக்குள் வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிற நன்மை, விடுதலை என்கின்ற நன்மை, சுகம் என்கிற நன்மை, அற்புதம் என்கின்ற நன்மை, எல்லா நன்மைகளும் இந்த ஒரே வாசலுக்குள் மாத்திரமே இருக்கிறது. You have all solution in this one door. ஆமென். ஆமென். ஆண்டவர் 2016ஆம் ஆண்டு எங்களை முழு நேர ஊழியத்திற்கு என்று என் கணவர் அழைச்சார். முதல்ல நான் வந்து அர்ப்பணித்தவள், அழைப்பாங்க, நான் தனியாலே இல்லப்பா. அவருக்கு அழைப்பு. அப்போ ஆண்டவர் இடத்துல எங்க ஐயா ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது, என்ன ஆண்டவரே எனக்கு ஊழியத்தை வச்சிருக்கீங்க, வாட் இஸ் த மினிஸ்ட்ரி தட் யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்துல ஒரு பெரிய கதவை காட்டினார். அந்த கதவு பல செயின்ஸ்னால மூடப்பட்டிருந்தது. ஆனா ஆண்டவர் காட்டின சொப்பனம், அந்த சங்கிலிகள் எல்லாம் அறுபட்டு அந்த கதவு திறந்த கதவை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். That is why our ministries is called the door of deliverance ministries. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரே ஒரு டோர் தான், ஒரே ஒரு வாசல் தான். ஒரு வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ளேயே போவதற்கு பல வழிகள் உண்டு. கரெக்டா இல்லையா? முன் வாசல் இருக்கு, பின் வாசல் இருக்கு, சில பேருக்கு சைடு வாசல் இருக்கு, சில பேருக்கு பால்கனியே வாசலா இருக்கு, எகிரி குச்சி வரா. ஆமா, பல வழிகள் இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள போவதற்கு. But the right way
இஸ் த ஃப்ரண்ட் டோர். எஸ். இல்ல இந்த வாசல் வழிதான் சரியான வழி. இன்றைக்கு சொல்ற உலகம் உங்களுக்கு பல வழிகளை சொல்லும். இந்த வழி அந்த வழி, இப்படி போ அப்படி போ, பல காரியங்கள் உண்டு. ஆனா ரைட் வேன்னு சொன்னா ஏசப்பா மாத்திரம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வாசல், அதுவே உண்மையான வாசல், அதுவே சரியான வாசல். அந்த வாசலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பிக்கை அந்த வாசலுக்குள்ளதான் இருக்கு. Oh, you may be anyone. உங்க பேர் எதுவா வேணாலும் இருக்கலாம் சார். தங்கமா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், குமாரா இருக்கலாம், ஜோசஃபா இருக்கலாம். இந்த வாசல் உங்களுக்காக திறந்து இருக்கிறது. அந்த வாசல்ல உள்ள வந்ததுனால தான் இந்த பிரகாசமே. ஆமென். எனக்கு அநேக தாழ்வு மனப்பான்மைகள் இருந்தது, எனக்குள்ள அநேக குறைகள் இருந்தது. என்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அநேகரை நான் காரணம் காண்பித்த காலங்கள் உண்டு. என்னைக்கு இந்த வாசலுக்குள்ள நான் பிரவேசிச்சனோ, என்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எனக்கு ஒருவர் காரணராய் இருக்கிறார். அவர் இயேசு என்பதை நான் அறிந்து கொண்டேன். He is Jesus. The door is open for you right now and you have to enter into that door. Amen. 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 பல்லமா. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான். புதுசா வந்தவங்களுக்காக இயேசு உன்னை மறக்கல நீ பாடு. என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் அறியாதவர்களா இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கூப்பிட்டாங்க அக்கா, அதனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு we are here to preach the right way. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த நன்மையா இருந்தாலும், அந்த நன்மைகளை கொடுக்கிற ஒரு வழி உண்டு. இயேசு என்ற வழி அது. நீங்க இந்த உலகத்துல இது வரைக்கும் till this moment நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்ல? ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட செகண்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டர் கிட்ட போய் அதை கன்ஃபார்ம் பண்றோம். we go places, இங்க போறோம், அங்க போறோம், இங்க போறோம், இங்க கிடைக்காதா? you are trying a lot of things. இதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார் எங்க மத்தியில. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பெண்ணு வாங்கினா எழுதி பார்க்குறோம், சட்டை வாங்கினா போட்டு பார்க்குறோம். நான் சொல்றேன், தெய்வம் பேசுவாருங்க, உங்க கூட தெய்வம் பேசுவாருங்க. இந்த வாசலுக்குள்ள வந்து பாருங்க, தெய்வம் உங்க கூட பேசுவார். ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த அதிகாரத்துல யோவான் 10ல நானே வாசல் அப்படின்னு மாத்திரம் சொல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். he identifies himself not just as the door. வாசலாக மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஜெசிமா, என்னன்னா நீ புரிஞ்சுக்கணும், அவர் ஏன் இது ரெண்டுத்தையும் சொல்றாருன்னா, வாசல் உள்ள போயிட்டேன்னா எங்க போவோம், என்ன பண்ணுவோம், எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நான் இது வாசிக்கும் போது யோசிச்சோம், மேய்ப்பன் அப்படிங்கிறவர் ஒருவர் இருக்கிறார்னா, மேய்ப்பர்கள் நிறைய மேய்ப்பர்கள் அப்படின்னு சாய்ஸஸும் இருக்கு. ஏன்னா வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான், அவனே மெய்ப்பன். ஆனா குறுக்கு வழியில வரவனுக்கு என்ன சொல்லுது பைபிள் தெரியுமா? அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான். அப்போ there are lot of other options, other people. இன்னைக்கு சொல்றேன், நிறைய பேர் உங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாலும் ஒருவரே நிரந்தரமானவர். இன்னைக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கைவிட்டு போவாங்க. எங்க வாழ்க்கையில இது நடந்தது. ஆமா, நிறைய பேரை பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன், அண்ணே உங்களை தான் நானு மலை போல, என்ன போல நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, அதனால தான் சொல்லிக்கிறீங்க. அக்கா உங்களை தான் நானு மலை போல, சித்தப்பா மாமா டியர் ஃப்ரெண்ட், மலை போல நம்பி இருக்கிறேன்னு சொன்னவங்க கூட இருந்தாங்களா, விட்டு போனாங்களா? விட்டு போனா கூட பரவாயில்ல, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாங்க.
அதனால தான் இதெல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. நம்ம மலை போல ஒரு சில பேரை ஒரு சில விஷயங்களை நம்பி இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த மலை விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். World always changes according to the situation. People always change according to their own situations. Amen. According to their own convictions. அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றது போல மக்கள் மாறிக்கிட்டே இருப்பான். ஆனா மாறாம இருக்கிறவர் தான் இயேசு. அவர் தான் சொல்றாரு, நானே மெய்ப்பன் சொல்லல, நல்ல மெய்ப்பன். ஓ வா, அவரை குறிச்சு வசனம் இன்னொன்னு சொல்லுது, அவர் தான் பிரதான மெய்ப்பன். ஆமென். அவர் நல்ல மெய்ப்பன். நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படி, யார ஒருத்தர் நல்லவர்னு சொல்வீங்க? Who will you call a good man? அவர் நல்லது செய்கிறவரா இருந்தாருன்னா அவர் நல்லவர்னு சொல்வீங்க. இன்னைக்கு நன்மைகளை செய்கிறவர் இந்த நல்ல மெய்ப்பன். உங்களுடைய நன்மைகள் எல்லாவற்றுக்கும் காரணர் இந்த நல்ல மெய்ப்பன். ஆமென். ஆமென். இன்னைக்கு if you have something good in your life, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்வீங்க? இதெல்லாம் எங்க இருந்து தெரியுமா வந்திருக்கிறது? இந்த நல்ல மெய்ப்பன் இடத்துல இருந்து. ஆமென். ஆமென். அவர் நிறைய கொடுத்துக்கிறாருன்னு சொல்றோமா, என்னென்னமோ கொடுத்துருக்கலாம். ஆனா யாரும் ஜீவனை கொடுப்பாங்களா சார்? 100 ரூபாய் கேட்டா கொடுத்துடலாம் சார், 500 ரூபாய் கேட்டா கொடுத்துடலாம் சார். சில பேர் வாட்ச் கழட்டி கொடுப்பாங்க சார், சட்டை நல்லா இருக்குன்னா அடுத்த தடவை வீட்டில் போய் கழட்டி கொடுத்துருவாங்க சார். ஆனா லைஃபை யாரும் கொடுக்க மாட்டாங்க சார். இந்த நல்ல மெய்ப்பன் எவ்வளவு நல்லவர்னா, ஜீவனை கொடுக்கிற நல்ல மெய்ப்பன். சொல்லுங்க, ஜீவனை கொடுக்கிற நல்ல மெய்ப்பன். இந்த வசனம் அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை, அந்த ஜீவன் பரிபூரணம் அடையும்படி அவர் கொடுக்கிறார். அடடே அடடே, இது என்னமா இது புதுசா இருக்கு? இன்னொரு தடவை சொல்ல, ஜீவனை கொடுக்கிறாரு, அந்த ஜீவன் என்ன பண்ணுதா? பரிபூரணம் அடையும். இங்க வாழ்றதே கஷ்டம், இதுல வேற நான் சுமாரா வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு. இதுல ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்லுது, சூப்பரா வாழ்வையா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூப்பரா வாழ்வையா. சூப்பரா வாழ்வேன். நான் கேட்கிறேன், how God can get glory when I am in struggle and I am in trouble, when I am in confused situation, handling lots of stress. எப்படியா தெய்வம் மகிமை அடைய முடியும்? இவ்வளவு குழப்பத்தில் இவ்வளவு பிரச்சனையில நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நல்ல மெய்ப்பன் அவனுக்கு இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யறாரு ஜெசிமா? அவர் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்து பல நன்மைகள். இந்த மெய்ப்பனை குறித்து அவருடைய நன்மைகளை குறிச்செல்லாம் நம்ம பார்க்கணும்னா சங்கீதம் 23 தான்ல, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பன். நன்மையை பெற்ற கரங்களை தட்டி பாட போறோம். குறையில்லையே, நல்ல கரங்களை தட்டி. என் கர்த்தர் என் குறையில்லையே குறையில்லையே. நன்மையை பெற்றவங்க சத்தமா குறையில்லை சொல்லுங்க. என் கர்த்தர் என் மெய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. கொண்டாடுங்க. என் கர்த்தர் என் மெய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே 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 என் கர்த்தர் என் மெய்ப்பர். நீங்க சத்தமா பாடுங்க. குறையில்லையே என் கர்த்தர் என் மெய்ப்பர். இங்கெல்லாம் இந்த பாட்டு, இந்த வரிகளை பாடுறதுக்கே யோசிக்கிறாங்கப்பா. குறையில்லையேன்னு பாடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா நிறைய குறை இருக்கு. அப்படிதானே சிஸ்டர்? அப்படிதானே அண்ணன்? குறை எல்லார்கிட்டயும் இருக்கும் சார். அந்த குறைய கரையா மாத்தாம இருக்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு. குறைய மாத்திடலாம், கரை தாங்க போகாது. உலகம் சொல்லும், சர்ஃபெக்சல் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றான். என்ன சொல்றான்னா,
கரை நல்லது. நீங்கெல்லாம் டிவி பார்த்ததில்ல, உங்களுக்கு தெரியாது. சர்ஃபெக்சல் அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றாங்க கரை, நான் சொல்றேன் குறையே நல்லது இல்லைன்றேன், அப்புறம் கரை ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஈஸியா புலம்புவோம். நாங்க ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்றேன், சரியா? புலம்புறவங்க ஆண்டவரை நம்பலன்னு அர்த்தம். ஆனா நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. அதை இவங்க கேட்கக்கூடாது, அதை சொல்லணும். நான் சொல்ற மாதிரி அழகா சொல்லணும். நீங்க அழகா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆராதனை செய்வது, துதிப்பது, உங்க மத்தியில பேசுறது, நான் சொல்றதை நீங்க அழகா சொல்லணும். நம்புறவங்க புலம்ப மாட்டாங்க, புலம்புறவங்க நம்பவே மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இது வந்து ரகசியங்க, வாழ்க்கை ரகசியம். கத்துக்குங்க, நான் கத்துக்கினேன். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒழுங்கா சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்ல. மேல இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, எப்படி சொல்றாங்க மட்டும் பாருங்க. கீழலாம் ஆமா, பக்கத்துல உட்காந்து ஒழுங்கா சொல்ல மாட்டீங்க நீங்க. மேல இருக்கிறவங்களாம் சொல்லுங்க. புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க. கேட்டுச்சா? இப்ப நீங்க சொல்லுங்க. நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. கேட்டுச்சா? இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்ல போறோம். புலம்புறவங்க நம்ப மாட்டாங்க, நம்புறவங்க புலம்பவே மாட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வீடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா ஜெசிமா? நிறைய புலம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, ஆமென். இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை எந்த வாய் புலம்புதோ இன்னைக்கு மாற்றி இன்னைக்கு சொல்லுங்க, குறை தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க? குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சத்தமா come on. குறையில்லையே, சந்தோஷமா, தைரியமா, எல்லா குறையும் மாறுது. அவர் என் மேய்ப்பர், அவர் என் நல்ல மேய்ப்பர். என் வாழ்க்கையில இருக்கிற சாபம், என் பாவம், என் தரித்திரம், என்னுடைய வேதனை எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருடைய ஆடு நானு, அவர் என் மேய்ப்பர். என் மேய்ப்பர். நான் ஏன் இப்படி சொல்றோம்? நாங்க ஏன் இப்படி குறையே இருந்தா கூட சொல்லாதீங்க வாய் திறந்து, நான் எனக்கு இது இருக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல. சும்மா ஜென்ரலாவே எங்க வீட்டுல இது இல்ல அது இல்லன்னு சொல்லக்கூடாது, அதான் ரூல். அப்போ அரிசி இல்லன்னா எப்படி சொல்றது? நோ அரிசின்னு சொல்லாமா? நோ இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ். அரிசி இல்லங்க வீட்டுல, இல்ல பருப்பு இல்லன்னு சொல்லக்கூடாது எங்க வீட்டுல ரூல். நான் எப்படி சொல்லணும் அப்போ? அரிசி. அப்போ ஒரே விஷயத்த நெகட்டிவாவும் பேசலாம், பாசிட்டிவாவும் பேசலாம். இன்னைக்கு உங்களுக்கு நாங்க கற்று தருகிறோம், பாசிட்டிவா பேச ஆரம்பிங்க. குறைகள் இருக்கலாம், என் குறைகள் மத்தியிலே கர்த்தர் என்னை நிறைவாய் போஷிப்பார். என் சூழ்நிலைகள் மாறும், என்னுடைய பிரச்சனைகள் தீரும், எங்களுடைய கடன் மாறும். இந்த கடன்ல இருந்து நம்ம வெளியில வருவோம்பா. என்ன வசனம் சொல்லுது? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானா? நீ பலவீனன் தான், ஆனா வசனம் சொல்லுது நீ ஒத்துக்காத. நான் பலவீனன் ஒத்துக்காத, நீ சொல்லாத. டாக்டர் சொல்லட்டும், எதிர் வீட்டுக்காரர் சொல்லட்டும், நீ சொல்லாத. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமென், ஹalleluya. Let the weak say I am strong. ஆமென், ஆமென். ஒருவேளை வீட்ல கடன் பிரச்சனை இருக்குன்னா அக்காமார்கள் யூசுவலாவே கொஞ்சம் புலம்புகிற பார்ட்டிஸ், இன்க்ளூடிங் மீ. சரியா? ஏதாவது ஏன்னா ரொம்ப அப்செட் ஆகி நிறைய விஷயங்களை காலையில எழுந்த உடனே ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ கடன் இருக்குதுப்பா, இது எப்படி முடிக்க போறோமோ அப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு காலையில எழுந்த உடனே உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், பா இந்த கடன் மாற போதுப்பா, ஆண்டவர் நமக்கு இந்த கடனை மாற்ற போகிறாருப்பா, நம்ம சூப்பரா வெளியில வர போகிறோம்ப்பா, ஏன்னா கர்த்தர் நம் மேய்ப்பரா இருக்கிறார், நமக்கு ஒரு குறைவோ வராத. அப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு சூழ்நிலை வரும், you will come out of it. ஏன்னா நாம் ஆராதிக்கிறவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அவர் நன்மைகளை தருகிற மேய்ப்பனா இருக்கிறார். அவர், நான் வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனுக்கு தன் ஆடுகளை நல்லா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். You know one thing, this world calls you, Satan calls you by your sin, but my father calls you by your name. Amen. இந்த உலகம் உன் பாவத்தை வச்சு உன்னை கூப்பிடுயா. சில பேர் சொல்வாங்க இது தண்டம்,
இது திருடு, இது பொல்லாததுன்னு சொல்லுவான். ஆனா இயேசு எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? பெயர் சொல்லி அழைக்கிறவர். நல்ல மெய்ப்பன் இன்னைக்கு உன் பெயரை சொல்லி தான் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பெயர் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் பேசுறேன்ல, இந்த இயேசுவுக்கு உன் பெயர் நன்றாய் அறிவார். He knows you and he calls you by your name. வசனம் சொல்லுது, உன் பெயரை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் உனக்கு வாசலா இருக்கிறாரு, அவர் உனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறாரு, அவருக்கு உன் பெயர் தெரியும். வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். He names all the stars. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாடலை கொடுக்கும்பொழுது அந்த வரிகளை கொடுத்தார். வானத்து நட்சத்திரம் எல்லாம் பெயர வச்சு எங்கேயோ வைத்து, என் பேரு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர். என் பேரு உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அழகு பார்த்தீர் இசையா. இது நெசமா இசையா, இது நெசமா. நீங்க கையிலே வச்சுருக்கிறீங்கன்னு நான் கேட்டேங்க. அதனால தான் கேட்டேன், அவர்கிட்ட பாடினேன், அவரை பார்த்து நான் பாடினேன். ஏசையா இது நெசமா, என் பேரையா நீங்க ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன் பிரதர், பாஸ்டர் மறந்துட்டேன், அண்ணன் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நிஜமா நிஜமா சொல்றேன். வேணா நீங்க வீட்டுக்கு போயிட்டு தனியா உட்கார்ந்து, ஏசப்பா இயேசுவே நீங்க என்ன மறக்கலையா கேளுங்க, அவர் உங்க கூட பேசுவார். அவர் மனுஷனை சந்திப்பார், மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஏன்னா அவர் என்னுடைய மெய்ப்பன். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் என்னுடைய மெய்ப்பன். ஹல்லேலூயா. இதை நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு 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 புக்கில் நாங்கள் வாசித்தோம். அந்த நாட்களில் பல மந்தைகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து நைட்டு தங்குமா. பல மந்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நைட்டு தங்குவாங்களாம். அப்போ காலையில் அந்தந்த மந்தைக்குண்டான மெய்ப்பன் வந்து என்ன பண்ணுவாராம்? ஆடுகளை எப்படிங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? ஒரு ஆட்டுக்கும் இன்னொரு ஆட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மந்த நாளே 4-5 இருக்கிறது இல்லைங்க, 400-500 இருக்கும். ஆமா. ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த மெய்ப்பனின் ஆடுகள் அவருக்கு பின்னாடி செல்லுமா. ஓ, அந்த சத்தம் எதை சொல்லுதுன்னா the relationship சொல்லுது. ஓ, நான் சொல்றேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நெவர் a religion. மதத்தை மனிதன் உருவாக்கினான், அவர் உறவுக்காக வந்தவர். எஸ், கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல்வேஸ் a relationship. நான் சொல்றேன், மதத்தை மனிதன் உருவாக்கினான், ஆனா ஆண்டவர் உருவாக்குனது உறவு தாங்க. ஆமென். சோ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வாசலாக, அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? சரி, அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் செய்வாரு, நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா அப்படின்னா, we also have responsibilities. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. இந்த ஆடுகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நேற்று தினத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். வாட் டஸ் his sheep do? ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் திறக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 10ல் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம், அந்த நல்ல மேய்ப்பனுக்கு பின்னாடி நம்ம செல்லணுங்க. அவர் முன்னாடி போகிறார், அவருக்கு பின் செல்லுகிற கூட்டமாக நம்ம இருக்கணும். This can happen only if there is a relationship with God and you. இது எப்ப தெரியுமா நடக்கும்? அவருடைய சத்தத்தை நீங்க அறிந்திருப்பீர்கள் என்றால் அவருக்கு பின் செல்ல நம்மளால முடியும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க பின்னாடி நான் வரணும் ஆண்டவரே. I want to follow you Lord. நல்ல மேய்ப்பனுக்கு பின்னாடி நான் செல்லணும். என் மேய்ப்பன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என் குறைகளை தீர்க்க வல்லவர். அவர் முன்னே செல்லுகிறார், நான் பின்னே, அவர் பின்னே நான் செல்லுவேன். எத்தனை பேர் அப்படி தைரியமா முடிவெடுக்க முடியும்? ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, இயேசுவின் பின்னே
போகத்து இயேசுவின் பின்னே போகத்து இயேசுவின் பின்னே போகத்து பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். பின்னோக்கி நான். This may be your decision, but choice is yours. இந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னு அவர் சொல்றாரு, ஜீவனை அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம். பூரணம்னா நிறைவுங்க, பரிபூரணம்னா அதுக்கு மேலங்க, ஃபுல்னஸ். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில எப்போ இந்த அன்பை நான் ருசிச்சனோ, நான் ஒரு கிறிஸ்தவனா பிறந்ததுனால நன்மையை நான் பெறலைங்க. நான் சொல்றேன், நான் இயேசுவை இந்த மெய்ப்பனை நான் அறிந்து கொண்டதுனால தாங்க நான் நல்லா இருக்கிறேன். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், இயேசுவை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட்டதை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறேன், அநேக பட்டணங்களுக்கு செல்லுகிறேன், கிராமங்கள்ல தெருவுல பார்க்கிறேன், அவரை நம்பினவங்க கைவிடப்பட்டது இல்லைங்க. நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவரை பின் செல்லணும். இல்லை, அந்த கொஞ்சம் யோசனை பாருங்களேன். முன்னாடி போறாரு நல்ல மேய்ப்பன், நீங்க அவருக்கு பின்னாடியே போறீங்க. உங்களுக்கு பின்னாடி ஒன்று வரும், என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நன்மையும் கிருபையும். எப்போ தெரியுமா? நல்ல மெய்ப்பனுக்கு பின் செல்லுகிற கூட்டமா நீங்களும் நானும் மாறும் பொழுதுதான். நம்ம என்ன பண்றோம்னா நன்மைக்கு பின்னாடி போய் நிக்கிறோம், அப்புறம் இந்த பக்கம் இது கிடைக்குமான்னு தேடி நிக்கிறோம். நோ நோ நோ, நன்மையும் கிருபையும் ஃபாலோ பேக். ஆமா, wherever you go I follow. நன்மையும் கிருபையும் உன்னை பின்னாடி தொடரும். நன்மையை தேடி போக வேண்டாம், நீங்க மெய்ப்பனை தேடி போங்க. அது பேக்கேஜ், அது எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் தானா வரும் சார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல கொடுக்கப்பட்டது ஏற்கனவே நன்மையும் கிருபையும் இருக்குது, அது கூட எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது எல்லாம். கூடன்னா எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப கொடுக்கப்பட்டது நன்மையும் கிருபையும், எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்டது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம் ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், யோவான் 10:26. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய மந்தையில் இல்லாதவர்கள் விசுவாசியாதிருப்பார்கள், இருக்கிறவர்கள். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய இரண்டாவது, just trust your shepherd. இன்னைக்கு நம்புவதற்கு ஏதுவே இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் சத்தமா நம்புவேன் என் இயேசு ஒருவரே. have faith in God. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னைக்கு நாங்க சொல்றோம் have faith in God today. உங்க அந்த நல்ல மெய்ப்பனை ட்ரஸ்ட் பண்ணுங்க. என்ன சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும், நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், ரொம்ப பெத்தட்டிக்கான சிச்சுவேஷனா இருந்தாலும், அவர் மேல் வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் எடுத்துறாதீங்க. இன்னைக்கு சொல்றேன், when you trust God, அவரையே நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், நீங்க பாப்பீங்க எந்த அளவுக்கு அந்த நல்ல மெய்ப்பன் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், அவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு கொடுத்துறாதீங்க. எத்தனையோ பேரை நம்பி பார்த்துட்டீங்கல்ல, இன்னைக்கு அந்த இயேசுவை நம்பி பாருங்கல்ல, கொஞ்சம் பொறுமையோடு கூட காத்திருங்கல்ல, பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். நான் அவரை பின்பற்றுவேன், நான் அவரை நம்புவேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம செவி கொடுக்கணும். மூன்று காரியங்களை. always speaks in many ways. அவருடைய ஆடியபிள் சத்தம் மட்டும்தான் அவர் பேசுறதுக்கு அர்த்தம் இல்லைங்க. He speaks many ways. இந்த வேத புத்தகம்
1600 ஆண்டுகள் 40 மனிதர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை அழிக்க எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல. இதுவரைக்கும் உலகத்தில் அதிகமாய் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இதுதான். முதல்ல அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் இதுதான். இன்றைக்கும் அநேக மொழிகளில் ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னா இந்த வேத புத்தகம் மாத்திரம்தான். நான் சொல்றேன், he speaks through this word. ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறியனா, God speaks through his word. God speaks through his people. God speaks through vision. தரிசனம் மூலமாக பேசுவார், வார்த்தை மூலமாக பேசுவார், தேவ மனிதர்கள் மூலமாக பேசுவார். ஆனா அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் பேசுகிறத நீங்க. ஆமென். 3 காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. 1, மெய்ப்பனுக்கு பின் செல்லணும். 2வது, மெய்ப்பனை விசுவாசிக்கணும். 3வது, மெய்ப்பனுக்கு செவி கொடுக்கணும். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த 3 விஷயங்களும் நம்மிடத்துல காணப்படும் என்றால், நிறைவை கொடுத்த மெய்ப்பன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். From fullness to a fathomless life, limitless life, நித்தியமான. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா, 28 வசனம் வாசிச்சீங்கன்னா, என் ஆடுகளுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஃப்ரம் நிறைவு டு நித்திய ஜீவன், ஃப்ரம் ஃபுல்னஸ் டு அ fathomless eternal life. நம்ம அந்த ஒரே ஒரு மெய்ப்பனால தான் நம்மளுக்கு தர முடியும். நமக்கு ஒரே வழி தான், ஒரே வாசல் தான், ஒரே மெய்ப்பன் தான். அந்த மெய்ப்பனை இன்றைக்கு நம்ம விசுவாசித்து அவருக்கு செவி கொடுத்து பின் செல்லும் பொழுது நிறைவை பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, நிறைவை பெற்றுக்கொள்வேன், நிறைவை பெற்றுக்கொள்வோம், நித்திய வாழ்வை சுதந்தரிப்பேன், நித்திய வாழ்வை சுதந்தரிப்பேன். ஒரு தடவை தான் சார் வாழ போறோம். வாழ்க்கை சுழற்சி முறை அல்ல, ஒரே பிறப்பு ஒரே இறப்பு. நீ எல்லாத்துக்கும் பயப்படாம இருக்கலாம், ஆனா மரணத்தை கண்டு மனுஷன் பயப்படுறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்றாங்க, சாவு எனக்கு ஆதாயம், மரணமும் எனக்கு பயம் இல்லை. என் மனைவி என்னை பார்த்து சில சமயங்களில் கேட்குற வார்த்தை, மனுஷனாயா நீன்னு கேட்பா. என்ன சந்தோஷம் அந்த அம்மாக்கு. ஏன்னா நான் பதறவே மாட்டேன். ஏன் பதற மாட்டேன்னா, எதுவா இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் என் மேய்ப்பன், அவர் பார்த்துக்குவார். அவர் என் வாசலா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அவர் என்னை நடத்துகிறவரா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நான் அவரை நம்புறேன், நான் அவர் பின் செல்லுகிறேன், நான் அவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு கூட நேற்று இரவெல்லாம் உட்கார்ந்த இந்த வார்த்தைகள் அவர் பேசுறத நாங்க கேட்டுதான் வந்து சொல்றோம். ஏதோ கத்துக்கிட்டு வரல, அவர் கையில பெற்றுக்கொண்டு தான் வந்தோம். அதனாலதான் தைரியமா சொல்றோம், ஒரே வாழ்க்கை சார். அட்ரஸ் மட்டும் தான் சார் மாறும். இங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு அப்படின்றதுக்கு உலகம் என்னென்னமோ சொல்லும். ஆனா நான் சொல்றேன், அட்ரஸ் மாறும். இன்னைக்கு செத்தனா my address will be changed. அங்கேயும் அவர் கூட தான் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். இந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு அவர் மட்டும் தான் கொடுப்பார். Thank you Jesus. அப்படியே கண்களை அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Lord, thank you for this words today Lord. அப்பா, நீர் நல்ல மேய்ப்பனாக, வாசலாக, ஒரே வாசலாக, there is no other. நானே ஜீவனும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, நீங்க என்ன மறக்கலப்பா, நீங்க உங்க ஜனங்களை மறக்கலப்பா. இன்றைக்கு இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புது நம்பிக்கை உண்டாவதாக. அப்பா, இங்க இருந்து போகும் பொழுது நம்பிக்கையோடு கூட அவர்கள் செல்வார்களாக. இந்த உலகமே இருண்டு போனாலும் எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டு, என் மெய்ப்பன் உண்டு, எனக்கு ஒரு நல்வழி உண்டு என்று சொல்லி அவர்கள் தைரியமாய் வாழ்வார்களாக. உங்களுக்கு வியாதி இருக்கலாம், சாபம் இருக்கலாம், கட்டு இருக்கலாம், பாவத்தின் பிடி இருக்கலாம். இப்போ இயேசுவே நீங்க கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை இப்ப கர்த்தர் செய்கிறார். இப்ப கர்த்தர் செய்ய போற. ஒரு நிமிஷம் ஜெபிச்சு நாங்க முடிக்க போகிறோம். இயேசுவேன்னு கூப்பிடு. எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும், தலைமுறைகளின் சாபமா இருந்தாலும், ஓ இயேசு உடைக்க வல்லவரா இருக்கிறார். இயேசு சிலுவையிலே பாவத்தை ஜெயித்தார், இயேசு சிலுவையிலே சாபத்தை ஜெயித்தார். இயேசு நல்ல மேய்ப்பராய் உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஓ, அவர் கொடுத்த ஜீவனால நீ ஜீவன் பெறுகிறாய். அந்த ஜீவன் உனக்கு பரிபூர்ணம் அடைய முடியாக எல்லா சாபங்களையும் கர்த்தர் இப்போ முறிக்கிறார், எல்லா வியாதிகளையும் கர்த்தர் முறிக்கிறார். இந்த பாடல் ஒரு வரியை பாடும்போது இயேசுவே மாத்திரம் நீங்க கூப்பிட்டு கொண்டிருங்க. எங்க வியாதி இருக்குதோ அங்க கரத்தை வச்சு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்போ இயேசு உன்னை தொடுவார்.
நீர் என்ன மறக்கல Touch my people. Touch. என்னை விட்டு Touch. I விலகல deliver in the name of ஏக்கமுள்ள Jesus. கண்ணால Let your presence நீங்கிதான் fill this place. நீர் என்ன வெறுக்கல தள்ளி தூரம் இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க. சுகம் உண்டாகட்டும், விடுதல், அற்புதம், மகிமை என் ஜனங்களை தொடர் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க என